இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த பிபி சிவனாண்டிய பத்தி உனக்கு தெரியாது. வில்லாதி வில்ல பச்சை தண்ணியிலே வெண்ணெய் எடுத்தவர். ஆனானப்பட்ட பெரிய வக்கீலுங்களே அந்த ஆளை பார்த்தா பயந்து ஓடுவானுங்க. உன்னால அந்த ஆளு முன்னாடி ஒரு நிமிஷம் தாக்கு பிடிக்க முடியுமா? சொல்லியா, ஒரு நிமிஷம் தாக்கு பிடிக்க முடியுமா உன்னால? என்னத்த சொல்லுவான் இவன்? எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரம் அவசரம் எல்லா ஆத்துலயும். என்னமா சினிமா பார்த்துட்டு அவன் வாதாடுற மாதிரி வாதாடலாம் நினைச்சிட்டா போல இருக்கு. ஆளப்பாரு அதுக்கெல்லாம் சட்டம் படிக்கணும்ல. ஒவ்வொரு புத்தகமும் இதான் தண்டி இருக்கும். ஒரு புத்தகத்தை படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். நீ அதெல்லாம் கண்ணால பார்த்திருப்பியா முதல்ல? அப்பனே முருகா, என்னை பெத்தவனே, நான் கொடுத்த வாக்க நீதான் எனக்கு துணையா நின்று நிறைவேற்றி வைக்கணும். இவங்க எல்லாரும் நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லுதாவ. ஆனா நீ சொல்லு, நான் செஞ்சது சரியா இல்ல தப்பா? சரிண்டா, எனக்கு நீயே சகுனம் காட்டு. அப்பனே முருகா, நீயே வாக்கு கொடுத்துட்ட. இனி யாருக்கும் நான் பயப்பட போறதில்ல, எதுக்காகவும் பயப்பட போறதில்ல. தைரியமா கோர்ட்ல நின்னு வாதாடி என் தங்கச்சி வாழ்க்கைய மீட்க தான் போதேன். என்னல வாக்கு கொடுத்துட்டான் கிழிச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்கிற? நாங்க இங்க நாயா கத்திட்டு இருக்கிறோம். எங்களுக்கு முன்னாடியே உனக்கு முன்னாடி வந்து வாக்கு கொடுத்துட்டான். எப்போ என் அப்பா எனக்கு வாக்கு கொடுத்துட்டான்பா. இது போதும். கோர்ட்ல நானே வாதாடி இந்த கேஸ ஜெயிக்க தான் போதேன் பாரு. ஆமா கிழிச்ச, எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் என் குடும்பத்தை நடுத்தெருல நிப்பாட்டாம விட மாட்டான். ஆமா சொல்லிட்ட. நீ வேணா பாத்துட்டே இரு, நான் சொல்றதுதான் நடக்க போகுது. அப்ப முருகனே நம்ம பக்கம் இருக்காம்பா. இனி எதுக்கு பயப்படணும்? என்னத்துல நம்ம பக்கம்? நீ என்ன சட்டமா படிச்ச? சட்டத்தை பத்தி ஒரு ஆணாவணம் தெரியுமா உனக்கு? இதுக்கு முன்னாடி வெங்கடேஷ் உன்னை கொல்லணும்னு நினைச்சானே, அப்போ உன்னை சாவல இருந்து இவன் காப்பாத்திருக்கான். அப்ப இவன் டாக்டர் இல்ல. வெங்கடேஷ் உனக்கு எதிராக கேஸ் போட்டப்ப இவன் வக்கீலாவும் இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், இவனுக்கு உன் மேல கண்மூடித்தனமான பாசம் இருக்குடி. அந்த பாசம் உன்னை காப்பாத்தும். உன் அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இவங்க எல்லாரும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க. உன் அண்ணன் உன்னை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? அத சொல்லு. எனக்கு அதுதான் முக்கியம். எனக்கு என் அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு. எம்மன் கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினது ஏன் அண்ணன் தான். இப்போ என் புருஷனை ஜெயில இருந்து காப்பாத்தி கொண்டு வருவார்னு நான் நம்புறேன். இப்போ நான் உன்னை நம்புறேன்னு நீ வாதாடு. இவங்க யாரு என்ன சொன்னாலும் நீ இறங்கி வாதாடுன. எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு, நம்பிக்கை இருக்கு. ஐயோ, சண்முகம் வக்கீல் ஆயிட்டேன்னு என்ன? அக்கா இங்க பாரு, இதுல ஏது உலக கொடுமையா இருக்கி. அங்க பாரு, எனக்கு எப்போ மெசேஜ் அனுப்பா, நீ என்னன்னு பாரு. ஆமா, இந்த கன்றாவிய வேற பாக்கணுமா? வாயால சொன்ன பத்தாதா? அவன் படிச்சதே 6ஆம் கிளாஸ் தான். இந்த லட்சணத்துல ஒரு வக்கீலாயி கோர்ட்ல வாதாட போறானா? ஐயே, இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? என்னல இது, கோர்ட்ல வாதாடுறதுல என்ன இந்த உப்பு புளி மிளகா லிஸ்ட் எடுத்து படிப்பாங்களே அந்த மாதிரி நினைச்சிட்டானே. என்கிட்ட வாதாடுற மாதிரி நினைச்சா போட்டிருக்கு கோர்ட்ல வாதாடுறதையுமே. இது குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்களே, அதானே இது. பேசாம சாப்பிட மாட்டீங்களா? எப்படி சாப்பிட முடியும்? இப்படி காமெடி நியூஸ் வரும்போது சாப்பிட முடியுமா? எனக்கு ஒட்டுமா உடம்புல முதல்ல இருக்கு. ஐயா, என் பேர் கொண்ட கிரகம் சமூகத்தை பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
அதான் கெட்ட ஆட்டம் போடுதான். சரியா ஒத்த வார்த்தை சொன்னாலும் கரெக்டா சொன்னே நீ. ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சவன். 20 வருஷமா பிரசிடென்டா இருந்த சௌந்தர பாண்டியனையே ஒரே எலெக்ஷன்ல ஓரமா உட்கார வச்சிட்ட. உன்னால முடியாததுன்னு ஏதாச்சும் இருக்கா சொல்லு. இப்ப சொல்றேன், உலகத்துல எவனாலையும் ஜெயிக்க முடியாத சிவனாண்டி வக்கீல உன்னால ஜெயிக்க முடியும். உன்னால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். புரியுதாடா உனக்கு? புரியுது புரியுது. சாதாரண வக்கீல்னா பணத்துக்காக வாதாடுவாரு. ஆனா நீ பாசத்துக்காக வாதாடுற. ரத்னா உன் தங்கச்சி, உன்னோட உசுருடா. அவளுக்கு உன்னை விட வேற யாரால நல்லது செய்ய முடியும் சொல்லு? இல்லை, நான் ஜெயிச்சிடணும்ல. மவனே உன்னை கொன்னுருவேன். ஜெயிப்பன்னு சொல்லி பழகு முதல்ல. நான் சொல்றேன், நீ சத்தியமா ஜெயிப்ப. அந்த அறிவை நீ வெளியே கொண்டு வந்தே தீர்வ. அதை செய்ய உன்னை தவிர வேற யாராலையும் முடியாது. புரியுதுல? நான் ஜெயிச்சிடும்ல, நிச்சயம் நான் ஜெயிச்சிடும்ல. தட்ஸ் தி ஸ்பிரிட். இனி ஜெயிப்போமா மாட்டோமான்னு யோசிக்கிறதெல்லாம் விட்டுரு. எப்படி ஜெயிப்போம், என்ன பண்ணி ஜெயிக்கலான்னு யோசிக்க ஆரம்பி. இல்லை, யார்ல நீ? இனியை காப்பாத்த வந்த சாமியா? இப்ப வரைக்கும் உன்னை லவ் பண்ற, உன்னை ஹீரோவா மனசுல கொண்டாடிட்டு இருக்கிற உன் பொண்டாட்டிடா பைத்தியம். இல்லை, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? என்ன? மனசெல்லாம் குழப்பமா இருக்கும்போது அம்மா மடியில படுத்துக்கணும்னு தோணு. இப்ப உன் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிடுவா? ஐயோ, இத கேட்கணுமா? வா, மடியில படுத்துக்கோ. எதை பத்தியும் கவலைப்படாத. மனச லைட்டா வச்சுக்கிட்டு நீ தூங்க முயற்சி பண்ணு. நீ தூங்குற வரைக்கும் நான் உன்னை தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கண்ணை மூடி தூங்கு. என்னாச்சு? ஏம்ல, நீ சொன்னது சரிதான்ல. உன் மடியில படுத்தோன்னே மனசெல்லாம் ஒரு மாதிரி அமைதியாகி நிறைய யோசனையா வர ஆரம்பிச்சிருச்சு. யோசனை வந்தா என்ன, பேசாம தூங்க வேண்டியதானே? இல்ல, முதல்ல அதை செயல்படுத்தி ஆகணும். நீ வா. இந்த நேரத்துல எங்கடா? இல்லை, முதல்ல போய் உன் அண்ணன் முத்துப்பாண்டியையும் சிவபாலனையும் பார்த்து பேசி ஆகணும்ல. சீக்கிரம் வாழ, கிளம்போ. நீ வா.